Kulikitaka, kulikitaka, sabalaga digi taka digi, sabalaga digi taka digi, sabalaga digi taka digi, sabalaga digi. நீ ஏமாந்துச்சாலே மெதுவாக தான் வருவேன். நீ எந்திரிச்சே ஏற்றிருக்கி அதுக்குள்ள எப்படி ஏமா வந்தா? எக்ஸாம் கார்டில் 2 மணி நேரம் சும்மாவே உட்காரணும். லாஸ்ட் அரை மணி நேரத்தை என்ன செய்கிறோம்? இல்லை ஃபுல்லாக எழுதி பாஸ் ஆகி போகிறது இல்லையா? அதான் மாப்பிள்ள எல்லாமே உட்காரு பிரின்சிபல் திட்ட ப்ராப்ளம் கிளம்புவோம். எக்ஸாம் நேரம் தான் இருந்துச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. யார் மாப்பிள்ள? ரொம்ப நல்லவையா. எம்எஸ்சி எம்எஸ்டி முடிச்சிருக்கா அப்படி. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கா அப்படி. நல்லவன் ரொம்ப அமைதியான பையன் பையன் அவெல்லாம். மாப்பிள்ள அமைதியாக இருந்தாலும் மாப்பிள்ள எல்லா வேலையும் செய்வான். கிளம்பு எக்ஸாம். வாடா மாப்பிள்ள கிளம்பலாம். என்னடா மாப்பிள்ள மேட்சுக்கு வண்டி கொடுத்தாச்சா? வண்டி விடுச்சா அதான் மாப்பிள்ள கேட்க வந்த கடையில். மாப்பிள்ள வண்டி வருதா பார்த்து போடா. வேற வண்டி சரியில்லை மாப்பிள்ள. நம்ம சின்ன பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. அப்புறம் இதில் கபடி சொல்லும் போது அடிக்கிறோம் அப்போ சொல்லுவோம் மாப்பிள்ள குடிக்கிறோம் அடிக்கிறோம். சரி மாப்பிள்ள. ஏன்னா அவள் நம்ம ஊர் ஒற்றுமே இல்லை. ஏதாவது சின்ன பிரச்சனை அவன் பற்றி அவனே பார்த்துட்டு யாருமே சம்மந்தமாக நிற்கிறாங்கடா. நம்மளாம் இன்னும் இருக்கக்கூடாது. இப்போ அப்போ நம்ம ரோட்டில் உட்காந்துல சின்ன பிரச்சனை ஒற்றுமையாக போகணும். அந்த பிரச்சனை முடிஞ்சு இனிமேல் நம்மளாச்சு ஏதாச்சும் ஒற்றுமையாக இருக்கணும்டா. அப்போ தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிக்க முடியும். ஏன்னா அவன் ஜிம்மில் லைட் எரியுது. உள்ள முத்தோரி பிறப்பான்டா. அவன் இதுதான் அந்த வேலை அவனுக்கு. அப்படின்னா வேறு வேலைக்கு போகிறது இல்லையாவே? ஆமாம் அவர் தான். அவருக்கு இதுதான் வேலை. மாப்பிள்ள நம்ம ஊரில் நைட் நேரத்தில் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நைட்டு வாங்க போயிட்டு இருக்காங்க. பார்த்து போடா சுதாரணம் போட. ஆமாம் இப்போ அன்னைக்கு கூட 2 பசங்களை யாரும் அடித்து பணம் கொடுக்க கூட நான் கூட கேள்விப்பட மாப்பிள்ள. நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணவனே மாப்பிள்ள அவனை அடித்து நொறுக்கிடணும்டா. ஆமாம் மாப்பிள்ள 6 லஞ்சாவும் 100 லஞ்சாவு எவன் வந்து அடித்து நொறுக்க வேண்டியதான். நீ சொல்றா
செயின் குடுறா போடா இந்த இடத்துல பார்த்தேன் விடுவேன். அவன் சேரா இருப்பானா இந்த மாப்பிள்ள வடிப்படியா இருப்பாங்க. பார்த்தோம்னா அவனுக்கு போலீஸ் புக் இருக்கிறேன்டா. சரி அடுத்த எங்கேயும் பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுவோம்? பெரிய ஆளா இருக்கா? என்னாச்சு? வண்டி கொண்டு வா, அந்த வண்டி கொண்டு வரேன். சரி சாந்திக்கு ஒண்ணு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் தான். ஒண்ணு இல்ல சின்ன ஆக்சிடென்ட் தான். நீங்க ஒண்ணு எது ஃபீல் பண்ணாது. இது இருங்க கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா 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 அப்படி தாங்கி பிடிங்க. நான் சொல்றேன் ஒண்ணு இல்ல இப்ப தள்ளி போடுங்க. ஒண்ணு இல்ல மெதுவா மெதுவா போடுங்க. ஒண்ணு இல்ல நீங்க எது பயப்படாதீங்க. சின்ன காய் தான். நீங்க கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கீங்க. ஒண்ணு இல்ல சரிங்க. நீங்க பாத்துக்கங்க. நீங்க எது கவலைப்படாதீங்க. மணி என்னாச்சு மணி? மணி யார் அடிச்சா தெரியுமா? மணி யார் அடிச்சா தெரியுமாப்பா? ஆளை பாக்கலீங்களா? இப்படி அடிபட்டிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போமா? யார் அடிச்சா தெரியலையாப்பா? இந்த காயம் ரொம்ப ஓவரா இருக்கு. வலிக்குதாப்பா? அடிச்சு யாருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படாத. ஒன்றும் இல்லை. சின்ன அடிதான். அங்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம். பயப்படாதப்பா. தைரியமா இரு. சரி வரப்பா. உடம்பு பாத்துக்கப்பா. துரை மாமா இறந்துட்டாருங்களா? நீ கூட நேற்று கொண்டு வந்து விட்டு அவர் தான் இறந்துட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு வழிப்பறிவு பண்ண வேணாம் மாமா அடிச்சிருக்கலாமா? காலையில் அவனை தேடி போகணும்.
சித்தப்படுத்தி நீ தானே இல்லைங்க பணத்துக்காக அடிக்கிற பட்டம் வேறு எதுக்காக அடிச்சீங்க சொல்லு சொல்லு. நானும் எங்கள் பசங்களும் பணத்துக்கு மட்டும் தான் அடிப்போம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் இல்லைங்க. மாமா அடிச்சிட்டாங்கடா. ஆமா எப்போ இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆமா 3 பேர் பார்க்க வந்தாங்க. 10 நிமிஷம் ஆகுங்க. தைரியமா இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு யாராவது பார்த்துக்கலாம். தைரியமா இருங்க. நான் போன வந்துடுறேன். சரி அப்புறம் 10 மணிக்கு கடை மூடிடுவாங்க. டக்குன்னு வா போவோம். ஆமா அவ்வளோ நேரம் முடிக்கும். என்னப்பா உடம்பு நல்லா இருக்கா? சும்மா இருக்குப்பா. அடிச்ச நாள் பார்த்தீங்களா? இல்லைப்பா, திரும்புறதுக்குள்ளே கருமணி போட்டுருந்தான். திரும்புறதுக்குள்ளே அடிச்சிட்டான்ப்பா. சரியாக பார்க்கல. இல்லையா யாரை அடிச்சதுன்னா நீ தான் யார் வம்புக்கு போக மாட்டேங்கல. அவன் சரியாக பார்க்க முடியல. திரும்புறதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. அப்படியா? நான் ஒன்றும் பேச முடியல. நல்லா பார்த்தியா அவன்? அவன் பார்க்க முடியல. திரும்புக்குள்ள அடிச்சுட்டு நான் கீழே விட்டேன். ஏன்னா எதிர்க்கிறதுக்குள்ள அவன் போயிட்டாங்க. யாரையும் பார்க்கல? யாரையும் பார்க்க முடியாது. பார்க்குறதுக்கும் திரும்புறதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. ஒன்றும் பேசவும் முடியல. யாருன்னு தெரியல. சரியாக பார்க்க முடியல. என்னையா தர முதல் சித்தப்பா அடிச்சிருக்காங்க, இப்போ மாமா அடிச்சிருக்காங்க. உன் கூட சுற்றுற பசங்களா? என்னையா கேட்குற பதில் சொல்ல போற? பார்த்துக்கணும். யாரும் கண்டுபிடிச்சி பார்த்துக்கணும். அவன் இருட்டில் இருக்க நிழல் மாதிரியே பின்னாடியே இருக்கான். அதான் என்னால் அவனை கண்டுபிடிக்க. அவனை தேர்றதை புலப்பா வச்சிருக்கேன். அதனால பிரச்சனை வந்தால் என்னடா பண்ணுவேன்? விருதாது நம்மளோட வேலையே இல்லை. அவனே கொலகாரன். அவனதான் பயமே இல்லையா உனக்கு? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நம்ம பயத்தோடு எடுத்து வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நம்மளால சாதிக்கணும். நீ அவன் கண்டுபிடிச்சி இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கல, கண்டிப்பாக நான் அவனுக்கு எந்த திருப்பா பண்ணுறேன். கண்டுபிடிச்சிடலாம். பெண்கள் சும்மா நம்ம நினைக்கிறதா அவன் சர்வசாதாரணம். எப்படி கொள்றான் எந்த இதுமே தெரியும். அவனை கண்டுபிடிச்சா முதல் வேலை நமக்கு. நாளைக்கு ஃபுல்லாக தேடுறான். எப்படி அவனை கண்டுபிடிக்கிறான்? அவனை இதுவா கிளம்புவோம். வீட்டில் பேசிக்கலாம். எங்கள் மாமா தான் டாக்டர். பிரெயினில் டியூமர், அதனால தான் அவர் இறந்துருக்காரு. அவர் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? சைன் பண்ணுங்க. நீங்கள் பாடி வாங்கி போ.
அப்பாவுக்கும் பிரெயின் டியூமர், மாமாவுக்கும் பிரெயின் டியூமர். ஆனால் நான் மாமாவும் பார்க்கும்போது ஒரே 1 மணி நேரத்தில் தான் அவர் இறந்தார். மாமாவும் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரே 1 மணி நேரத்தில் இறந்தார். எப்படி 1 மணி நேரத்தில்? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? நல்ல வேலைக்கு போயிருப்பா. நீங்கள் சொல்கிற பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் நினச்சபடி தான்ப்பா இனிமேல் நான் இருப்பேன். நீங்கள் தான்ப்பா எல்லாமே எனக்கு. நீங்கள் எந்த பொண்ணு சொல்லி அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்கள் பேச்சு மாதிரி நான் என்றைக்குமே எந்த சீன் செய்ய மாட்டோம்ப்பா. நீங்கள் தான்ப்பா எல்லாமே. நீங்கள் தான். சின்ன காயம் அதுக்கெல்லாம் எதுக்கு ட்ரீட்மெண்ட்? காலையில் சாப்பிடணும். என்னடா நல்லா இருக்கு வீடு, 4000 பேசி உட்காந்து அழுந்துட்டு படிச்சு இயற்கை நினைச்ச மாதிரி 2 பேர்ட்ட சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவும் கொல்ல போட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் எப்படி பண்ணி அதே ஒன்று கொல்ல விட மாட்டாங்க. சொல்றா, இதெல்லாம் ஏன் பண்ண? எப்படி பண்ண? சொல்றா. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு கவுன்சில் சீட் வாங்குறதுக்காக கூட்டம் போட்டு சொன்னார். ஆனால் நீங்கள் எங்கள் அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்திட்டீங்க. அது என்னால் மறக்கவே முடியல. அன்னையிலேருந்து நான் உங்களை பழி வாங்கணும்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் என் மனசுக்குள்ளே வந்து வெறி வந்துச்சு. எங்கள் அப்பா உங்கள் மாமாவுக்கு தனியாக பணம் வாங்கினதையும் 4 பேத்துக்கு முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. 4 பேர் சேர்ந்தாடா என்னை சீட்டு கொடுக்காம சரிக்க. உங்கள் 4 பேரையும் கொல்ல விட மாட்டேன்டா. எங்கள் அப்பாவை
என் கண்ணு முன்னாலேயே நீங்கள் 3 பேர் சேர்ந்து அடித்ததை என்னால் மறக்கவே முடியல. அந்த கோவம், அந்த வெறி உங்கள் 3 பேர்த்தையும் கொல்லணும்னு துடிச்சிச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தேன், உங்கள் 3 பேர்த்தையும் நீங்கள் இருந்து தடமே தெரியாமல் அழிக்கணும்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் வீட்டில் இருக்க என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த வைரஸ் பேர் தான் The Marburg virus. Well, முத சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த மெர்பெக்ன்ற வைரஸே உருவானது. இதை சின்ன காயம்பட்ட இடத்துல இந்த மெர்பெக்ன்ற வைரஸை கையில் தடவி அந்த காயத்தில் தடவினாலே அவங்க ரத்தத்துக்குள்ளே போய் பாதிச்சிடும். இந்த காயத்தின் வழியாக ரத்தத்தை கலந்து வெள்ளைகளை அழித்து நுரையீரல் கல்லீரல்லாம் பாதிக்க செஞ்சு கடைசியில் மூளையும் இதய துடிப்பையும் முழுவதுமாக நிறுத்திடும். எல்லா உறுப்பையும் செயலுக்கு செஞ்சு சரியாக 1 மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையை சாதாரணமாக உப்பு சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்காது. ஏய் விஜய், துறை வந்து வெங்கடேசன் விரட்டு போயிட்டு இருக்காங்க, சண்டை போலாட வாங்கிட்டு. நான் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறதுனால அந்த வைரஸ் தயாரிக்கிற எல்லா பொருளும் இல்லீகலாக வர வச்சு அந்த மருந்து பொருள் நானே தயாரித்தேன். Complex but also elegant mechanism of mutual cooperation between immune cells, which fibrillate cells recognize the virus. Percent in some areas. Only a fraction of people infected with coronavirus are deadly, and why our bodies have such difficulty in overcoming it. The immune system of a healthy person is able to do very well. Complex but also elegant mechanism of mutual cooperation. Interferons are among the many types of such cytokines. Seventeen needs a guide in order to get to the nucleus. ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிறதுக்காக நானே அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள காயம் வர மாதிரி அடித்தேன். திரும்ப அவங்கள பார்க்க போகிற மாதிரி போய் அந்த வைரஸை அவங்க காயத்தில் தடவிடுவேன். தடவுனதும் 1 மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்கினேன். ஆனால் அதில் உங்கள் அப்பா மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னு தெரியல. ஒரு உயிரை கொள்ள நீயே இவ்வளோ யோசிக்கும் போது ஒரு உயிரை காப்பாற்ற நான் எவ்வளோ யோசிக்கணும். நீ எப்போ எங்கள் அப்பாவை அடித்து விட்டுட்டு போனையோ அப்பயே உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். டாக்டர் இந்த வைரஸ் பற்றி எல்லாம் கேட்டு எங்கள் அப்பா எப்படி காப்பாற்றணுமோ அப்படி தான் நான் காப்பாற்றினேன்.
என்னடா ஆச்சு? ஏய் என்னடா ஆச்சு? ஏய் வேணாம் வெங்க, விட்டு அவனை விட்டுரு. வேணாம். என் விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். உன் ஃப்ரெண்டு முக்கியம்னா உன் கழுத்தை ஒரு நிமிஷம் உனக்கு டைம் தரேன். உன் கழுத்தை நீயே அறுத்துக்க, இல்லை உன் ஃப்ரெண்டை பார்க்க முடியாது. Your time start now. செகண்ட் தான் இருக்கு, முடிவு பண்ணிக்க. செகண்ட் தான் இருக்கு. உன்னை எப்படி கொண்டேன்னு தெரியுமாடா? நான் உன்னை சந்தேகப்பட்டு தான்டா ஒரு நாள் உன்னை ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் நீ போன அதே கம்ப்யூட்டர் சென்டர் போய் தான் அந்த வைரஸோட ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கண்டுபிடிச்ச வைரஸை வச்சு எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி தான் நான் உண்மையை சொன்னேன். இதெல்லாம் என் வாழ்க்கை நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி விடு பங்கு, இப்போ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? சென்னையிலேருந்து என் தம்பி வரான், அவனுக்கு என்ன வெயிட். இதான் மாப்பிள்ள என் தம்பி. இதான் மாப்பிள்ள என் லைஃப் நடந்த ஒரு பெரிய ஸ்டோரி. அப்படி என்ன நடந்தது உங்கள் லைஃப்பில்? அதை வச்சு நம்ம படமே எடுக்கலாம்டா. வீட்டுக்கு வர சொல்கிறேன்.